கையெழுத்து எடுக்கணும் நடத்துறாங்க. அது என்ன போகுது? ஏன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லுவீங்க. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, தாவேகாவும் சரி, பிஜேபி கையெழுத்து நடத்துறாங்க. ஆனா அது என்ன போகுது? அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் சைடு பேப்பர் கிடைக்கும், முக்கியமாக கையெழுத்து இயக்கம் நடத்துறதுனால. அடுத்தது வந்து நம்ம கட்சியும் பிஸியாக இருக்குதே அப்படின்னு காட்டிக்கலான்ட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னு கையெழுத்து இங்கே போடுவான், மூஞ்சி அங்கே இருக்கும். அது மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே அது ஒரு துரும்புக்கு கூட பிரயோஜனமே கிடையாது. ஞாபகம் இருக்கா, விடுதலை போராளிகளை ரிலீஸ் பண்ணணும்னு 1 லட்சம் கையெழுத்து அனுப்புகிறேன். நாங்கள் கையெழுத்தினால எந்த ஜனாதிபதி ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் போகிறோம், பிரதம மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் போகிறோம், முதல் மந்திரி ஒரு கையெழுத்து போட்டோம். குப்பை சுப்பை எல்லோரும் சேர்ந்து எதுக்கு கையெழுத்து போடணும்? போட்டு நம்மளும் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு இது தான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அது வந்து நான் கூட தான் 2 நாள் முன்னாடி போனேன். அது என்னன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக நான் போட்டேன். தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு நான் போட்டேன். ஆனால் இந்த குழந்தைங்களை பிடிக்கிற பூச்சாண்டி பிடிக்க வருவாங்க, முட்டாய் கொடுத்து கூட்டின்னு போயிடுறது, வேனில் தூக்கின்னு போகிறாங்க மாதிரி பள்ளிக்கூட குழந்தைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போட சொல்கிறது அயோக்கியத்தனம். அது தமிழக பாரதிய ஜனதா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமாக இருக்குது. அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் சீரியஸாக நடக்கும்போது நடுவில் வந்து கோமாளி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம். அது மாதிரி தான் அண்ணாமலை. எதுக்கு அவர் வாயை திறந்தால் பொய், செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமேல் அடிக்கிறது, அப்புறம் ஷூ போட்டுன்னு போகிறது, அப்புறம் இல்லாட்டா கால் தெரியாத எடுக்க ஃபோட்டோ அப்படிங்கிறது, இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது. என்னத்துக்கு? யார் ஒன்று கேட்டாங்க? இந்தியாவில் செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கொதிக்கிற தார் ரோட்டில் வெறும் காலோடு நடந்து போகிறோம் இருக்கான். என்ன பெரிய நீ செருப்பு போட்டுலன்னு என்ன ஆகிடும்? இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருக்கக்கூடாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது. அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை. எந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத ஒருத்தர். யாரை வேணால் இவர் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறார். இவரே டெபாசிட் போன எத்தனை இந்த 40 சீட்டில் எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு? நான் சொன்னேன் 40 சீட்டும் தோக்கும் பிஜேபின்னு. அப்போ எல்லோரும் அண்ணாமலை என்னமோ அண்ணாமலைக்கு நான் என்னமோ எதிர்னாங்க. என்ன பூத்தை வளர்ப்பதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்காத எந்த கட்சியும் வராது. இதோ இன்றைக்கி ப்ரோ அப்படின்றார் நம்ம விஜய். அவரால் ஒரு இஃப்தார் நோன்பை கூட ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ண முடியல. என்ன பண்ணியிருக்கணும்? இஃப்தார் நோன்பு நடத்துறதுனா முஸ்லீம் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல, கட்சிக்காரங்க நீங்கள் வராதிங்க, இன்னொரு ஹாலில் போடுங்க. அங்கே கட்சிக்காரர்களுக்கு அதோ அவருடைய அட்வைசர் இருக்கார் இல்லையா, பாண்டிச்சேரியில் 3-4 சந்தில் நின்று ஜெயிச்சார் குஷி ஆனந்த், அவரை வச்சு அங்கே நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு குள்ளா போட்டு எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு 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 நான் கூட 2 இஃப்தார் விருந்து எடுத்துக்கிட்டேன். நானாக தான் இதே விபூதி குங்குமத்தோடு போனேன். அந்த நோம்பின் முறையை அதை நான் வந்து பாராட்டுறேன், அதை மதிக்கிற மாதிரி போகிறேன். நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமாக மாறி போகணுன்னு முஸ்லீமும் நினைக்கல, அவங்க நம்பவும் மாட்டாங்க. நம்ம ஏன் பண்ணணும்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துலேயும் நாம மாற முடியாதுங்க. நாம இருக்கணும். ஆனால் எல்லோருடையும் அனுசரித்து போகணும். அதுதான் சமுதாயம். எங்கள் பக்கத்து வீடு முஸ்லீம், அதோ எய்த்த வீடு கிறிஸ்டின், அதோ இந்த வீடு கிறிஸ்டின், அப்புறம் அதுக்கு அடுத்த வீடு முஸ்லீம். பிரியாணி எங்கேருந்து வரும்? நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு இல்லையோ, எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்ற இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறேன். ஐயோ பிரியாணிலாம் இங்கே கொண்டாதீங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அன்பால் கொடுக்கப்படுகிறது. எனக்கு பிரியாணி கொடுக்க வசதி இருக்குதுன்னு கொடுக்கல அவங்க. ஏன்னா அவங்க வீடு என்ன விலையோ அதே விலை தான் எந்த வீடும் 16 கோடி ரூபா. அதனால் அவங்க வசதிக்காக கொடுக்கல, ஒரு நட்புக்காக கொடுக்கும்போது அதை மதிக்க தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.